எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ஒரு ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பச்சை கலர்ல இருக்கிற இந்த ஜூஸ் செஞ்சது பச்சை மாங்காய் வச்சுதான். நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்ல தான் பண்ணி எடுத்திருக்கு. ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான இந்த ஒரு ஜூஸ் எப்படி பண்றேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்க, நான் இங்கே ஒரு பச்சை மாங்காய் எடுத்திருக்கு. ஒரு பெரிய சைஸ் பச்சை மாங்காய் தான் எடுத்திருக்கு. இதில் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி தான் நான் ஜூஸ் செய்கிறேன். ஒரு 3 பேர் குடிச்சிக்கலாம். கூடவே இனிப்புக்காக சேர்க்கறது பாருங்க, 1/2 கப்பு சர்க்கரை. இந்த மாங்காயோட புளிப்பு மீடியம் புளிப்பில் தான் இருக்குது, அதனால 1/2 கப் சர்க்கரை நான் சேர்க்குறேன். நீங்கள் எடுக்கிற மாங்காய்க்கு புளிப்பு அதிகமாக இருந்தால் சர்க்கரையோட அளவு இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பார்த்து பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 2 பிஞ்ச் உப்பு. உப்பு டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான், ரொம்ப அதிகமாக போட வேண்டியதில்லை. இப்போ இது தோல் எடுக்காம தான் நம்ம கட் பண்ண போகிறாங்க. பாருங்கள், நல்ல முத்தின மாங்காய் தான் எடுத்துருக்கு. இனிப்பாகிற மாங்காய் எடுக்காதீங்க, புளிப்பாக இருக்கிறத மாங்காய் தான் எடுக்கணும். தோலோடையே நான் இது கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. நீங்கள் எடுக்கிற மாங்காய் ரொம்ப பச்சையாக இருக்கிற தோலாக இருந்தால் ஜூஸ் நல்லா பச்சை கலரில் கிடைக்கும். கசப்பாக இருக்கிற தோல் இருக்கிற மாங்காய் எடுக்காதீங்க. இப்போ பாருங்க, அந்த மாங்காய், 1/2 கப்பு சர்க்கரை, அப்புறம் உப்பு, ஒரு 2-3 ஐஸ் கியூப்ஸ் வேணா மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு ஊற்றுற தண்ணி ஐஸ் வாட்டர் தான். ஐஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு லெவலாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்ஸில் அப்படியே ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. நம்ம ஜூஸ் ரெடியாக இருக்குது. அது ஒரு ஸ்ட்ரெயினரில் இதே மாதிரி நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணி எடுத்துருக்கு பச்சை மாங்காய் ஜூஸ். இது வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்த கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது இந்த இதோட ஜூஸ் அப்படின்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்க, கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி மாங்காவோடது. இது நம்ம கொட்டிடலாம். இந்த ஜூஸ் நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் அடிச்சு எடுத்துருக்கு, அதனால நல்லா கூலாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஐஸ் கியூப்ஸ் தேவையில்லை, வேணா மட்டும் போட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட புளிப்பு இனிப்பு எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏதோ புளிப்போ இனிப்போ ஏதோ அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு கூல்ட்ரிங்க் தான் இது. பச்சை மாங்காயில் சர்க்கரை போட்டு ஜூஸ் பண்ண நல்லா இருக்குமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஆனால் ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதான், நம்ம பச்சை மாங்காய் ஜூஸ் ரெடியாக இருக்குது. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.